எனக்கு பசிக்குது. யாரு இன்னும் நான் 1 மணி நேரம் பேசுவேன். அப்போ முதலமைச்சர் அப்படியே சோர்ந்து போனதையும் பார்த்து, நான் தீய சக்தி திமுகவை இந்த ஆட்சியால கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. அதற்கு காரணம் கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள். அதனால கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால தினந்தோறும் கொலை திருட்டு பாழி வெண்கொடுமை நடக்காத நாளே இல்லை. சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயது மூத்த நம்முடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். தமிழகத்தில் போதை பொருள் இல்லாத மாநிலமாக அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக குடும்பம், திராவிட முன்னேற்ற கழக குடும்பம்னா திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. அந்த நிலையை இந்த தேர்தல் மூலமாக முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து, என்னை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு பதவியிலே இருந்து மீண்டும் பதவி கிடைப்பதற்கு எவ்வளவு கஷ்டம் என்று அனுபவ நீதியாக உணர்ந்திருக்கிறேன். அவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. விவசாயி என்றால் அவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க. ஆக இதற்கெல்லாம் தகுந்த பாடத்தை புகட்டுவீர்களா? ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்றத்தில் எங்களை எடை குறைவாக போட்டு பார்த்தீங்க. இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் உங்களால் அடையாளம் காட்டப்பட்டவன் நான். மக்களுடைய பிரச்சனைய இதுவரைக்கும் சட்டமன்ற வரலாறுல பிரதான எதிர்கட்சி தலைவர் 2.25 மணி நேரம் பேசின வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை உங்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் படித்தேன். நான் கேட்குற கேள்விக்கு முழுமையாக பதில் கிடைக்கல. பிறகு நேரம் அதிகமாகிட்டுது, எனக்கு பசிக்குது. யார் முதலமைச்சர் சொல்கிறார், நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுட்டீங்க, இதுக்கெல்லாம் நான் போய் பதில் தயார் பண்ணணும், கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், அதனால் எவ்வளோ நேரம் இன்னும் பேசணும், இன்னும் நான் 1 மணி நேரம் பேசுவேன். அப்போ முதலமைச்சர் அப்படியே சோர்ந்து போனதையும் பார்த்து, நான் இத்துடன் பேச்சை நிறுத்தி கொள்கிறேன் அப்படின்னு முடிச்சிட்டேன். ஆக எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உங்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நம்முடைய எடப்பாடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த அரசாங்கம் பதில் சொல்ல திணறி திணறடிச்ச நாங்கள் அதிமுக கட்சி. ஆக அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. ஆக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது துணிஞ்சு நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்கள் வீட்டில் ஒருவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்று மீண்டும் 2026 இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அண்ணா திமுக அங்கம் வைக்கின்றது. அண்ணா திமுக சார்பாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட எனக்கு உடைய பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்னைக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதி இந்த முறை வரலாற்று சாதனையை படைக்க வேண்டும். படிப்பீங்களா? ஆக எப்பொழுதும் உங்கள் வீட்டில் ஒருவனாக இருப்பேன். எப்பொழுது வேண்டாலும் என்னை சந்திக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், எடப்பாடி ஒன்றியத்தில் சந்து பொந்து அத்தனையும் தெரியும். அனைத்து கிராமங்களும் எனக்கு தெரியும். பெரும்பாலான மக்கள் நேரடியாக எனக்கு அறிமுகம் உண்டு. ஆகவே உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக நான் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே
நாங்கள் நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து